வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேக அதிமுக இணைந்து வரும் தேர்தலில் வெற்றி உறுதி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக தாவேக கூட்டணி அமைந்திட போகிறது என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வாக எடப்பாடி பழனிசாமியும் பரப்புரையின் பொழுது அதிமுகவின் ஆதரவாளர்கள் தற்போது தாவேகாவின் ஆதரவாளர்கள் என அதிகமாக திரண்டு தாவேகா கொடியை காண்பித்து வரவேற்பும் கொடுக்கிறார்கள். அதற்கு ஆதரவையும் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அதற்கு வரவேற்பும் கொடுத்து கூட்டணிக்கான அச்சாரத்தையும் அவர் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் இதுவரை கண்டிராத தேர்தல் கூட்டணியாக இது மாறும், வெற்றி கூட்டணியாக மாறும், மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பயணமாக இது இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தாவேகா என்பது புதியதாக ஆரம்பித்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் ஆதரவும் ரசிகர் பட்டாளம் தொண்டர்களும் ஏராளமான ஆதரவும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை அடிப்படையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறார். அவருடைய தலைமை அதிமுகவில் சென்றதிலிருந்து தொடர் தோல்வியை சந்தித்ததனால் எப்படியாவது வெற்றி மகுடத்தை நாம் கைப்பிடித்தே ஆக வேண்டும், சூடியாக வேண்டும் அப்படின்றதுக்காக அவரும் ஒரு பக்கம் பலவிதமான பிளான்களை போடுறாரு. ஸோ அந்த பிளான்களின் முதல் வரிசையாக நம்மளுடைய தாவேகாவின் இந்த ஒரு கூட்டணி இருக்கலாம், இவர்களுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற பிளானை எடப்பாடி பழனிசாமி போடுகிறார். ஏன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா நடிகர் என்ற பேரில் அவருக்கு ரசிகர் பலமும் இன்னொரு பக்கம் அவருக்கான ஆதரவும் அவருக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இதை நம் பக்கம் இழுக்கணும்னா நம்ம அவங்க கூட்டணிக்கு இழுக்கணும். இழுத்தால் மட்டுமே இதுக்கான வார்த்தைகள் சாத்தியமாகும், வெற்றிகள் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் கிடைக்கும் அப்படின்றதை எடப்பாடி பழனிசாமி உறுதியார் இருக்கிறார். ஆனால் தாவேகா பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி கட்சி சேர விரும்புகிறார்களா என்று கேட்டால் அவர்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாமல் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு பெரும் துயர சம்பவமாக கரூர் பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட 41 பேருக்கு மட்டும் இழந்த துயர சம்பவம் போயிட்டு இருக்கிறதுனால கட்சியில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட செயல்பாடுகளை ஈடுபடாமல் அதை குறித்தும் செயல்பாடுகளில் மட்டும் இறங்கியிருக்கிறார்கள் தாவேகாவினர்கள். இந்த ஒரு சூழலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி என மற்ற அரசியல் கட்சிகள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் பெரும் விதத்தில் வெற்றி என்பது கிடைக்குமா, இல்லை கிடைக்காமல் போய்விடுமா, இல்லை சிக்கலாக அமைந்து விடுமா அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் மிக மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த ஒரு கூட்டணி தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா போயிட்டு தேர்தல் கிட்ட வர முதல் கூட்டணி கூடாமலும் இருக்கலாம், கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதை சற்று நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான், தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்பட வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.